வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 ஆப்லயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ அதோட முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பிரச்சனை இருக்கிறதாகவும், ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் யாருக்கும் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ஒரு புதிய நியூஸ் நமக்கு ஒன்று வெளியே வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைல் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவை பற்றி டீட்டெயிலாக பேச போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோவை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். சமூக வலைத்தளங்களை இப்போ திறந்தாலே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மைவி3 ஆட்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பொருளை வந்து இப்போ பரவிக்கிட்டு வருது, நிறைய தவறான செய்திகளும் பரவிக்கிட்டு வருது. அதில் இப்போ ரெண்டு விஷயம் வந்து பொருளையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பிரச்சனை இருக்கிறது, அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி வந்து பரவிக்கிட்டு வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பொய்யான தகவலை எல்லாரும் பரப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட லாயராக இருக்கட்டும், எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க. அவர் நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ அவர் எல்லாத்தையும் எப்போதும் போல எப்படி பேசுவாங்க, நல்லா இருக்கிறதா தான் ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இதை வேற யாரோ பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான தகவலை, ஒரு வதந்தி வந்து பரப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஜெயிலில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து ஜெயிலில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க, உடல்நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அவங்களோட ஃபேமிலி சார்பும் பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பொருளை தான், இதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மைவி3 சேனல் மூலியமாகவும் எம்டி சார் மூலியமாகவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது எம்டி சார் சொன்னதாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ மைவி3 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா சீலிங் அமௌண்ட் கிரெடிட் பண்ணி ஸோ யாருமே இது ஃபஸ்ட்டு டைமாக இப்போ பேமெண்ட் வாங்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து வாலெட்டில் வந்து அவங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து பணம் வந்து கம்பெனிலேருந்து வாங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறாங்க, பணம் வந்து கொடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா எம்டி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்கதா நமக்கு ஒரு தெரிய வந்துருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது வரையும் இப்போ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை யாருமே சீலிங் அமௌண்ட் வாங்காமல் ஃபஸ்ட்டு பேமெண்ட் இப்போ யார் வாங்க போகிறாங்களோ அவங்களுக்கு தான் எம்டி சார் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வெளியில் வந்துருக்குது. ஸோ அப்புறம் எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்டி சாரோட பைல் இப்போ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த பைலுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போடலை. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து போட்டுருவாங்க. அதாவது இந்த வீக் இல்லை, அடுத்த வீக் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புதிய தகவல் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பைல் போட்டு 2 பைல் கேன்சல் ஆகிருக்குது. ஸோ பைல் மேலே பைல் வந்து போட வேணாம், நம்ம எல்லா ஆதாரத்தையும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு ஃபைனல் பைலாக நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எம்டி சார் வந்து வெளியில் வந்துடணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பைல் வந்து நம்ம கேஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நமக்கான ஆதாரத்தை எல்லாத்தையும் திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைல் போடுறத கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸோ என் பைலுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் போட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்க்கு டேட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இது சிரமம் ஆகிடும். ஸோ டீட்டெயில் வந்து நம்ம இன்னும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கட்டாயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து அப்ளிகேஷன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தகவல் இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவோம். எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கீங்க. பல வதந்திகள் சோசியல் மீடியாவில் பரவிட்டு வருது. ஸோ எதையுமே யாரும் நம்ப வேணாம், எல்லாரும் விழிப்புணர்ச்சியோடு இருப்போம். ஸோ இந்த வதந்தி வந்து உங்களுக்கு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.